16 ஏக்கர் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அந்த முக்கியமான அந்த சேர்மன் ஆர்.என். ரவி, தமிழ்நாடு கவர்னர் ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் அவர் தான். கேப் மட்டும் 100 கோடி. மார்க்கெட் வேல்யூலாம் போனீங்கன்னா எங்கேயோ போயிடுது. இந்த கம்ப்ளைண்ட் மட்டும், இந்த 16 ஏக்கர் மட்டும், இது தவிர பல ஆயிரம் கோடி நாங்கள் கொண்டு வர போறோம். இந்த கம்ப்ளைண்ட் 16 ஏக்கருக்கு 3 பேர் மேல, தொல்லாமூர் கண்ணன்னு, பிரியா ஜமுனா, நலம் கொடுத்தது ஆர்.என். ரவி, ஜெயந்தி ரவி பிளஸ் ஆரோவில் ஃபவுண்டேஷன். அவன் யார் யார் அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ. பட் சேர்மனுக்கும் செக்ரட்டரிக்கு தெரியாம இவ்வளோ பெரிய நஷ்டீடு ஆரோவிலுக்கும் அவ வாய்ப்பில்லை, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் அவ வாய்ப்பில்லை. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு 10% பங்கு இருக்கு வச்சுக்கோங்களேன். நீங்க எவ்வளோ லேண்ட் வேல்யூ ஆகுதோ அவ்வளோ 10% அரசாங்கத்துக்கு கிடைக்கும். அதுல நஷ்டம் நம்ம கணக்கு போட்டாகணும். ஸோ இந்த நஷ்டம் கொடுத்ததுக்காக ஆர்.என். ரவியும் ஜெயந்தி ரவி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பாஜக கிட்ட பயப்படாம, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பயப்படாம, யூனியன் கவர்மெண்ட் கிட்ட பயப்படாம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த பாடிக்கு மொத்தம் 3300 ஏக்கர் சொந்தமான நிலங்கள் இருக்கு. அதுல ஒரு சில நிலங்கள் தேவையில்லை அப்படின்னு இவங்களே முடிவெடுத்து அந்த நிலத்தை தனியாருக்கு கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற இந்த எக்ஸ்சேஞ்சில் ஊழல் நடந்திருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்சில் இன்னைக்கு நாங்கள் புகார் கொடுத்தது 16 ஏக்கர் ஆரோ ஆர்ச்சர்ட் அப்படிங்கிற ஒரு விலை மதிப்பு பயங்கரமாக உள்ள ஒரு நிலத்தை இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு கொடுத்துட்டு அந்த பிரைவேட் பார்ட்டிக்கு கீட்டிருந்து விலை மதிப்பு கம்மியாக உள்ள நிலங்களை உள்ள பின்புறமாக போக்கி அங்கே அந்த நிலத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சில் நடந்த ஊழல் பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். எஸ்பி ரொம்ப பாசிட்டிவாக இதை எடுத்திருக்கிறாரு. லேண்டு, லா அண்ட் ஆர்டர் இந்த ரெண்டு தமிழக அரசாங்க கிட்டது வரும். ஸோ நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய அங்கே வாழ் மக்கள், தமிழ் மக்கள் நாங்கள் சித்திரவதிக்கப்படுறோம். இவங்க பண்ற ஊழல்னால. இவங்க பண்ற ஊழலை கேள்வி கேட்டா டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுக்கறது, அந்த விசில் ப்ளோயிங். நான் இதை தப்பு தட்டி கேட்டதுனால எனக்கு டெர்மினேஷன் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. டெர்மினேஷன் நோட்டீஸை கொடுக்கறது, என் வீட்டுக்கு இது இன்டர்நெட்டை கட் பண்றது, கரண்ட்டை கட் பண்றது, இந்த மாதிரி பல வகையான சித்திரவதைகள் நடக்குது. நாங்கள் அடுத்தடுத்து இந்த ஒரு விஷயமா நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். இன்னும் பல தவறுகள் நடக்குது. ஆரோவில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க மேல பல புகார்கள் இருக்கு. மணல் கடத்தல் நடந்திருக்கு, மரங்கடத்தல் நடந்திருக்கு, திண்டிவனம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் செம்மரம் கடத்தல் அவங்க மேல கேஸ் போட்டிருக்கிறாரு, மணல் கடத்தல் கேஸ் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல வகையான சட்ட அத்துமீறல்கள் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன சொல்றோம்னா, லா அண்ட் ஆர்டர், லேண்ட் இது ரெண்டுமே ஸ்டேட் கவர்மெண்டோடைய சப்ஜெக்ட். இதை ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் எடுத்து செய்யணும். உள்ள இருக்கிற லேண்டை வாங்கிட்டு வெளியில இருக்கிற லேண்டை வெளி பார்ட்டி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற விதத்தில் என்ன செய்யணும்னா, எக்ஸ்சேஞ்சினாலே 1 ஏக்கருக்கு 1 ஏக்கர் வாங்குறதுன்றது ஒரு மெத்தடு. ஆனால் 1 கோடி ரூபா பெருமானம் உள்ள லேண்டை கொடுத்துட்டு 1 கோடி ரூபா பெருமானம் உள்ள லேண்டை தானே சார் வாங்கணும். ஆனால் 1 கோடி ரூபா பெருமானம் உள்ள லேண்டை கொடுத்துட்டு ஒரு 5 லட்ச ரூபா பெருமானம் உள்ள லேண்டை வாங்குறாங்க. இப்படி இது ஊழல் நடக்குது. இப்படி தான் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. இதை கவர்னர் ஆர்.என். ரவியோடைய உத்தரவின் பேரில், ஜெயந்தி ரவி அவங்க செக்ரட்டரி அவங்களுடைய உத்தரவின் பேரில் அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் சைன் பண்ணி இதை ஒரு கூட்டு கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது நிறைய விஷயம், அதில் நிறைய தவறு நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, உங்களுக்கு டோல்கேட்டில் 2009 இதே லேண்டிலே ஒரு பகுதியை டோல்கேட்டுக்காக லேண்ட் எடுத்திருக்காங்க. அது எடுக்கும்போது கவர்மெண்ட் இந்த லேண்டை ஒரு ஸ்கொயர் ஃபீட் 125 ரூபான்னு வேல்யூவேஷன் ஃபிக்ஸ் பண்ணி 2009 கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லேண்டை இப்போ 2023 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் 16 ரூபான்னு இவங்க வெளிப்பாட்டி கொடுக்குறாங்க. அப்போ கவர்மெண்ட்டே 125 ரூபா ஃபிக்ஸ் பண்ண லேண்டை அது எவ்வளோ ஏறி இருக்கும்? இப்போ 2009 எவ்வளோ ஏறி இருக்கு? அது முக்கியமாக டோல்கேட்டில் இருக்கிற லேண்டு. அது ரொம்ப வேல்யூ உள்ள லேண்டு. பக்கத்தில் ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் பாண்டிச்சேரி ஏர்போர்ட் இருக்கு, இந்த பக்கம் சேதராப்பட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு, அந்த பக்கம் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல விலை உயர்ந்த லேண்டை ரொம்ப மட்டமான ரேட்டு கொடுக்குறாங்க. இந்த ஊழலை தான் நாங்கள் இப்போ புகாராக கவர்னர் பேர்லையும் ஜெயந்தி ரவி பேர்லையும் நம்ம எஸ்பி கிட்ட புகார் கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ஜெயந்தி ரவின்றது டேக் ஓவர் பண்ணாங்க ஆரோவில்ல செக்ரட்டரின்ற பேரில். அவங்க வந்ததுலேருந்து என்னன்னா நிறைய முறைகேடுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. தட்டி கேட்கறவங்களை ஆரோவில் விட்டு வெளில அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பெரிய முறைகேடுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் எக்ஸ்சேஞ்சுன்ற பேரில் முன்னாடி ஆரோவில் லேண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ புதுசாக லேண்ட் எக்ஸ்சேஞ்ச் பேரில் ரொம்ப அண்டர் வேல்யூ பண்ணி ஒரு 5000 ரூபா 6000 ரூபா போகிற சதுரடி போகிற நிலத்தை ஒரு 16 ரூபான்னு இவங்க ஒரு வேல்யூவேஷன் போட்டு உள்ள எனக்கு இடம் வேணுன்றதால அந்த வெளியில் ஆரோவில் உள்ள முக்கியமான இடங்கள்லாம் இவங்க எக்ஸ்சேஞ்சுன்ற பேரில்
கொடுத்துட்டு உள்ள இடத்த வாங்குறன்ற பேர்ல பெரிய ஊழல் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 16 ஏக்கர் இதை பற்றி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். இது இல்லாமல் நிறைய எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. அடுத்த வாரம் நாங்கள் அதை பற்றியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். ஸோ இதில் உள்ள முறைகேடை தமிழ்நாடு அரசு விசாரிக்கணும். இது கொஞ்சம் சீரியஸாக போலீஸ் நடவடிக்கை எடுக்கணுன்றதை வேண்டிக்கிறோம். இல்லை நிறைய பேர் யாராக இன்வால்வ்டோ எல்லார் பேரையும் அதில் வந்து பண்ணி கொடுத்துருக்கு, டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ இது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் தக்க நடவடிக்கை எடுக்கணுன்றதில் வேண்டிக்கிறோம். அவர் சேர்மனாக இருந்தார். அவர் அப்ரூவல் இல்லாமல் நடக்காது. அவர் சேர்மனாக இருந்ததுனால அவரும் அதில் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி வேல்யூவேஷன் போட்டாங்க அது தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமனாலும் நமக்கு தெரியாது. ஆனால் கம்ப்ளைண்ட் இது மாதிரி ஊழல் நடந்துருக்குன்றதை நாங்கள் கொடுத்துருக்கோம்.